நடந்த பிரம்மாண்டமான சூரிய கட்சி நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக பெரிய எதிர்பார்ப்போட தொண்டர்கள் வந்தாங்களாம். வழக்கம் போல அவர்களுக்கெல்லாம் பிரியாணி ரெடி ஆச்சாம். காலையில 4 மணியிலிருந்தே பட்டை சோம்பு வாசனையோட தயாரான பிரியாணிய சுட சுட பிளாஸ்டிக் டப்பாவுல அடைச்சி அது மேல கொஞ்சம் மட்டன் பீஸ போட்டு சொன்ன நேரத்துக்கு முன்னாலேயே ரெடி பண்ணி கொடுத்தாங்களாம் சமையல் கலைஞர்கள். அதுக்கப்புறம் நாலாபுரத்திலையும் பிரியாணி டப்பாக்கள் போக ஆரம்பிச்சுதான். விநியோகம் கொஞ்சம் ஸ்லோவா நடந்ததால அது ஒன்னா தொண்டர்கள் கையில கிடைக்கிறதுக்கு சாயங்காலம் ஆயிடுச்சாம். நல்ல வெயில் நேரத்துல சுட சுட பிளாஸ்டிக் டப்பாவிலேயே நாள் முழுக்க கிடந்ததால காலையில கும்முன்னு வந்த மசாலா வாசனை சாயங்காலம் குப்புன ஊசி போன வாடையா மாறிடுச்சான். ஹாட் பாக்ஸ் எதிர்பார்த்து வந்த தொண்டர்களுக்கு பிளாஸ்டிக் டப்பாவை பார்த்த உடனேயே சுருதி இறங்கி போச்சான். சரி, வயிற்றையாவது நிரப்பலாம்னு டப்பாவை திறந்தா வாடை தாங்க முடியலையாம். இருந்தாலும் மேலாப்ல இருந்த மட்டன் பீஸ மட்டும் எடுத்துக்கிட்டு பிரியாணிய டப்பாவோட தூக்கி போட்டுட்டாங்களாம். பிரியாணின்னு சொல்லி ஊசி போன தக்காளி சோத்து மேல மட்டன் பீஸ போட்டு ஏமாத்திட்டாங்கன்னு புலம்பிக்கிட்டே ஊரை பார்த்து நடைய கட்டுனாங்களாம். எல்லாரும் போன பிறகு அங்கேயே கிடந்த பிரியாணி டப்பாக்களோட பரிதாப நிலைய பார்த்தவங்க இந்த பிரியாணிக்கு இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு வருத்தப்பட்டாங்களாம். அப்படியா? சரி.